வணக்கம் நண்பர்களே, இது VDL விலாக்ஸ் கதை கேட்கலாம் வாங்க. இந்த வீக்கெண்ட் நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கிற சிறுகதை என்னன்னா, ஜெயகாந்தனின் உடன்கட்டை. உடன்கட்டை அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த காலத்துல கணவன் இறந்த உடனே அவரை எரிக்கிற அந்த நெருப்புலயே மனைவியும் இறங்கி தற்கொலை செஞ்சுக்குவாங்க. இல்லைன்னா மற்றவங்க எல்லாம் சேர்ந்து தள்ளி விட்டுருவாங்க. ஆனா இந்த கதை 1950s 60sல எழுதியிருக்காரு ஜெயகாந்தன். அப்போ அந்த உடன்கட்டையெல்லாம் இல்லை. அவர் எதை மனசுல வச்சுட்டு உடன்கட்டை அப்படின்னு எழுதியிருக்காருன்னு இந்த கதையில பார்க்கலாம் வாங்க. கதைக்குள்ள போயிடலாம். உடன்கட்டை. அப்போதான் கட்டுன மல்லிகை சரத்தோட மாடிக்கு ஓடி வந்தா ராஜம். இன்னும் அவ அதை தலையில கூட வச்சுக்கல. தங்கை மீனாவோட கூந்தல்ல சூட்டிட்டு மீதம் இருக்கிறத தான் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு நினைப்பு. அதுதான் பழக்கமும் கூட. மீனா தான் கல்யாண பொண்ணு. கல்யாணத்துக்கு இன்னும் 4 நாட்கள் தான் இருந்துச்சு. மாப்பிள்ளை பையனுக்கு கல்கத்தால உத்தியோகம். கல்யாணம் முடிஞ்ச உடனே கையோட பொண்ணு அழைச்சிக்கிட்டு போயிடுவாரு. அதுக்கு பின்னால ராஜம் மட்டும் தனியா இந்த வீட்டுல அடைஞ்சு கிடக்கணும். மீனா மீனா என்னடி சாயங்காலம் 4 மணிக்கு தூக்கமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஹாலுக்கு வந்தா ராஜம். கண்களை மூடி தூங்குறத போல ஈசி சேர்ல படுத்துட்டு இருந்த மீனா ஒரு மோகன புன்னகையோட கண்களை திறந்து, தூக்கம் இல்ல சும்மாதான் அப்படின்னு எழுந்தா. தலைவாரி விட போறியா? இரு, நான் கீழே போய் முகம் கழுவிட்டு சீப்பும் எண்ணெயும் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு ஒரு துள்ளு துள்ளி மீனா ஓடினா. மீனாவின் பின்புற தோற்றத்தை பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தா ராஜம். இவளாவது புருஷனோடு இணை பிரியாம வாழட்டும் அப்படின்னு மனசுக்குள்ள ஆசீர்வதிச்சா. 10 வருஷத்துக்கு முன்னால ராஜமும் இவளை போலதான் புது மணப்பெண்ணா இருந்து கண் நிறைஞ்ச புருஷனோட புகுந்த வீட்டுக்கு போய் 2 மாசம் வாழ்ந்துட்டு திரும்பி வந்துட்டா. இவளுக்கு கண் நிறைஞ்ச புருஷன் எவளுக்கோ மனம் நிறைஞ்சிருந்தான். ஒரு நாள் அவளோட அவன் ஓடி போனான். ஆனாலும் அவன் நிச்சயம் திரும்பி வருவான் அப்படின்ற நம்பிக்கை தான் 10 வருஷமா. அப்போ மீனா 12 வயது பொண்ணு. மீனாவுக்கும் ராஜத்துக்கும் 6 வயசு வித்தியாசம். ஆனாலும் 2 பேரும் இணை பிரியாத சிநேகிதிகளாக தான் இருந்தாங்க. மீனாவோட சுபாவம் அப்படி. அவளுக்கு எதையுமே மனசுல வச்சுக்க தெரியாது. ஒரு நாள் கணவனை பிரிஞ்சிருந்த போதிலும் அவன் மீது அவளுக்கு இருந்த காதலால ராஜம் அவனை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா. நகத்தை கடிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் மௌனமா கேட்டுட்டு இருந்த மீனா தலைய குனிஞ்சு மெதுவான குரல்ல அழுத்தத்தோட, ராஜம், நீ பொண்ணே இல்ல, அறிவு கெட்டவ. நானா இருந்தா அவனை பத்தி பேசவே மாட்டேன், இப்படி விட்டுட்டும் வந்திருக்க மாட்டேன் அப்படின்னா. ஏன், நீ மட்டும் என்ன பண்ணி இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா ராஜம். அவனை தூங்கும் போது அம்மி குழவிய மண்டையில போட்டு கொன்னுட்டு வந்திருப்பேன். ஆமா, நான் செய்வேண்டி, சத்தியமா செய்வேன் அப்படின்னு அவள் தலை நிமிர்ந்து பார்க்கும்போது மீனாவோட முகத்தை பார்த்த ராஜத்துக்கு இவ செய்வா அப்படின்னு தான் தோணுச்சு. மீனாவுக்கு ராஜத்தோட கணவன் மேல ஏற்பட்ட வெறுப்பின் காரணமாவோ என்னவோ தான் கல்யாணமே செஞ்சுக்க கூடாது அப்படின்னு தீர்மானமா இருந்தா. மீனா உன்னை தீர்மானிச்சிட்டான்னா அதை யாருமே மாத்த முடியாது. அவ்வளவு பிடிவாதக்கார மீனா போன மாசம் அவள் தகப்பனார் பயந்து பயந்து ஒரு மாப்பிள்ளைய பத்தி பேச பார்க்க கூட இல்லாம, உங்களுக்கு சம்மதமானால் எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லும் போது வியப்பு எல்லாருக்கும் ஏற்பட்டாலும் அந்த வியப்பு 22 வயதுலாவது கல்யாணத்துக்கு சம்மதிச்சாலே அப்படின்ற மகிழ்ச்சி எல்லாருக்கும். அதுக்கு பின்னால மாப்பிள்ளைய போய் பார்த்தாங்க, பெண்ணை பார்த்தாங்க, பெண்ணோட போட்டோவை மாப்பிள்ளைக்கு அனுப்புனாங்க. மாப்பிள்ளையோட போட்டோவுக்கு அவசியம் இல்லாம உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிதான் அப்படின்னு பெற்றவங்க கிட்ட சொல்லிட்டா மீனா. ஆனா கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவித்த நிமிஷத்துல இருந்து மீனா சந்தோஷமா தான் இருந்தா. கனவு காண்பது போல கண்களை மூடி எப்பவும் தனிமையில இருந்தா. உடல்ல ஒரு துடிப்பும் நடையில ஒரு துள்ளலுமா மீனா எப்படி இப்படி மாறிட்டா? கல்யாணத்துக்கு அவள் திடீர் சம்மதம் தெரிவித்ததுக்கு என்ன காரணம்? பையனோட போட்டோவை கூட அவள் பார்க்க மறுத்தது ஏன்? ராஜத்துக்கு மீனா ஒரு புதிராதான் தெரிஞ்சா. மீனா ஒரு சாதாரண பெண்ணே இல்ல, அவள் ஒரு விசேஷ பிறவி அப்படின்னு தோணுச்சு ராஜத்துக்கு. கீழே கூடத்துல பேச்சு குரல் கேக்குது. ராஜம் படி பக்கத்துல போய் குனிந்து பாக்குறா. மேஜை பக்கத்துல உட்கார்ந்து கல்யாணத்துக்கு வேண்டிய சாமான்கள் வாங்க லிஸ்ட் தயாரிச்சுட்டு இருந்த அப்பாவும், நிலைவாசல்ல கரண்டியும் கையுமா நின்னு வேண்டியதை சொல்லிட்டு இருந்த அம்மாவும் டவல்ல முகத்தை புதைச்சுக்கிட்டு மாடிப்படையை நோக்கி ஓடி வர மீனாவை பார்த்து சிரிக்கிறாங்க. எண்ணெய் பாட்டிலும் சீப்பும் எடுத்துக்கிட்டு மாடிக்கு வந்த மீனாவோட சோப்பு போட்டு துல்லியமா அலம்பியிருந்த முகம், கண்கள்ல சிரிப்பு, கண்ணங்கள்ல நாணமும் குழம்பி சிவந்திருந்தது. ஆருடி ராஜம், இந்த அப்பாவுக்கு ரொம்ப இதுதான், என்ன கேலி பண்றாரு. என்னடி சொன்னார்? அப்பா என்ன சொன்னார்? சொன்னார், சொரக்காயில உப்பில்லைன்னு. நீ எனக்கு தலைவாரி விட போறியா இல்லையா அப்படின்னு கொஞ்சம் கடுமையா கேட்கவே ராஜம் திரும்பி மீனாவுக்கு தலைவார ஆரம்பிச்சா.
மீனா ஹால் நடுவே உட்கார்ந்துருந்தா. இந்த பக்கம் வாடி, நட்ட நடுவுல உட்கார்ந்துக்கிட்டு அப்படின்னு கூந்தலை விடாம ஜன்னலோரம் இழுத்தா ராஜம். ஆ, வலிக்குதுடி, போடி, இப்படி முரட்டுத்தனமா பிடிச்சு இழுத்தா நீ ஒன்னும் எனக்கு தலைவார வேணாம் அப்படின்னு வெடுக்குன்னு ராஜத்தோட பிடியிலிருந்து தன் கூந்தலை பறிச்சுக்கிட்டு ஜன்னல் பக்கம் திரும்பி தெருவை பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருந்தா மீனா. ஏண்டி எதுக்கு எடுத்தாலும் கோச்சுக்கிற அப்படின்னு மீனாவோட தோல்ல பிடிச்சு திருப்பிய ராஜம் திகச்சு போயிட்டா. மீனாவோட கண்கள் கலங்கி கண் இமைகள்ல நீர் முத்துக்கள். மீனா அப்படின்னு பதறின ராஜத்தோட தோல்ல முகத்தை புதைச்சுக்கிட்டு குலுங்கி குலுங்கி அழுதா மீனா. எனக்கு இந்த கல்யாணத்தை நினைச்சா பயமா இருக்குடி. உங்க எல்லாரையும் விட்டுட்டு போகணுமேன்னு நினைக்கிறப்ப பயத்தை என்னமோ செய்யுது. அதுக்கப்புறம் அப்பா அம்மா நீ யாரும் எனக்கு சொந்தம் இல்ல. உங்களை எல்லாம் விட்டுட்டு யாரையோ சொந்தம்னு நம்பி எல்லாம் அவர் தான் நம்பி முட்டாளாட்டம் உளராத. நீ படிச்சவ, இப்படியா இருக்கிறது? இந்த சொந்தத்தை எல்லாம் நீயே மறக்கிற மாதிரி பண்ணிடுவாரு அவரு அப்படின்னு அவளோட முகத்தை நிமிர்த்தினா ராஜம். எவர்? இரு பார்த்து சொல்ற அப்படின்னு ஜன்னல் பக்கம் இருந்த கல்யாண பத்திரிகை எடுத்து பார்த்து மிஸ்டர் சூரியநாராயணன் அப்படின்னு சொல்லி சிரிச்சா ராஜம். மீனாவோட இதயம் கிளுகிளுக்க தனக்குள்ளே சிரிச்சுக்கிட்டாலும் நீ இப்ப எனக்கு தலைவாரி விட போறியா இல்லையா அப்படின்னு பேச்ச மாற்ற முயற்சி பண்ணா. யார் மாட்டேங்கிறா? திரும்பி நின்னு தலைவாரிக்கும் போது தூரத்தே தெரியும் கோபுரத்தை பார்த்த மீனா, ராஜம் சாயங்காலம் கோயிலுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டா. போவோமே. மீனா மௌனமா வானத்துல பொதிந்த பார்வையோட தனக்கு தானே சிரிச்சுக்கிட்டு நின்னா. அவளோட இதயத்துல உணர்ச்சிகள் குறுகுறுத்துக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு சில சமயம் சிரிக்கவும், சில சமயம் அழவும், கோபிக்கவும், கொஞ்சவும், கலகலன்னு பேசி திரியவும், அமைதியா ஒரு இடத்துல உறைஞ்சு கிடக்கவும் ஒன்னும் பிடிபடாத நிலையில அவ தத்தளிச்சுட்டு இருந்தா. மீனா, எனக்கு உன்னை ஒண்ணு கேட்கணும் அப்படின்னா ராஜம் மீனாவுக்கு ஜடை பின்னிக்கிட்டேன். கேள. மீனாவோட முகத்துல புன்னகை மறைஞ்சது. நீ திடீர்னு கல்யாணத்துக்கு சம்மதிச்சதை என்னால நம்பவே முடியல. மீனாவுக்கு ராஜம் என்ன கேட்க போறா அப்படின்னு புரிஞ்சது. ராஜம், உனக்கு கல்யாணம் ஆகும்போது வயசு 16 தானே? கல்யாணம்னா என்ன? ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆம்பளை உறவு அவசியம் தானான்னு யோசிக்க கூட சக்தி இல்லாத அந்த வயசுல கல்யாணம் ஒரு விளையாட்டா தோணி இருக்கும். அப்போ கல்யாணம்னா நிறைய பட்டுப்புடவை, நகை, பட்சணம், மேல தாளம், சொந்தக்காரங்கள்லாம் வந்திருந்து சிங்காரிச்சு வச்சு வேடிக்கை பார்ப்பாங்கன்ற கொண்டாட்டம், இவ்வளவுதான் தோணி இருக்கும். இப்படித்தான் வெகு நேரம் மௌனத்துக்கு பின்னால மீனா பேச ஆரம்பித்தா. அவளுடைய தாயும் தந்தையும் கூட வாயை பிளந்து கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்களே தவிர பதில் பேசவே முடியாது. கல்யாண அவசரத்துல தாலி கட்ட மறந்துட்டான்னு சொல்வாங்களே, அந்த மாதிரிதான் இந்த கல்யாண கோலாகலத்துல பொண்ணுக்கு புருஷனை பத்தியும் கல்யாணத்தோட தாற்பயத்தை பத்தியும் நினைப்பு ஏது, நேரம் ஏது? அந்த வயசுல எனக்கு கல்யாணம் பண்ணியிருந்தா அது ஒரு விளையாட்டாவே நடந்துட்டு இருக்கும். ஆனா இந்த விளையாட்டுல 3/4 பகுதியை நான் உன் கல்யாணத்திலேயே அனுபவிச்சுட்டேன். அப்போ அந்த விளையாட்டு மனசுக்கு ரொம்ப சுகமா இருந்துச்சு. ஏன்னா இது சின்னவங்க மட்டும் விளையாடுற ஆட்டம் இல்ல பாரு, பெரியவங்களும் சேர்ந்து ஆடுற விளையாட்டு. ஆனா அப்புறம் உனக்கு ஏற்பட்ட விளைவு இருக்கே, அப்ப நீ மட்டுமா அழுத? பெரியவங்களும் சேர்ந்து அழுதாங்க. ஒரு நாள் தன்னந்தனியா மூட்டையும் முடிச்சுமா மெட்ராஸ்ல இருந்து வந்து வண்டிய விட்டு இறங்கினதும் ஓன்னு அலறிட்டு வந்தியே. அப்படி வரும்படி அனுப்புனானே உன் புருஷன், அன்னைக்கே எனக்கு தோணிருச்சு, அவன் உன் கைய பிடிச்சிட்டு அக்னி வலம் வந்ததும், கெட்டி மேல முழங்க உன் கழுத்துல தாலிய கட்டுனதும், அக்னி சாட்சியா 33 தேவர்கள் சாட்சியா நீ என் மனைவின்னு அவன் உறுதி சொன்னதும் எவ்வளவு அபத்தமா, கேலி கூத்தா, புனிதமில்லாத அசட்டுத்தனமா தோணுச்சு தெரியுமா? அந்த வயசுல நான் இப்படி நினைச்சது வயசுக்கு மீறினதுதான். உண்மையிலேயே அந்த வயசுல உனக்கு ஏற்பட்ட விளையாட்டும் விளைவும் தான் எனக்கு புத்தி உண்டாக்குச்சின்னு சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் பெண் தானாக கல்யாணத்தோட அவசியத்தை உணர்வதில்லைன்னு தான் தோணுது. கல்யாணம்ங்கிற அந்த விளையாட்டின் மீது ஏற்படுற மோகம் கல்யாணத்தோட அவசியத்தின் மீது ஏற்பட்ட ஆசையாவே மாறி போகுது. எனக்கு ஆரம்பத்திலேயே அந்த விளையாட்டு வெறுத்து போனதால அதன் அவசியமே தோணல. அதை நினைச்சாலே வெறுப்பா இருந்தது. கல்யாணம் இல்லாமலேயே ஆனந்தமா வாழ்ந்துடலாம்னு ஒரு உறுதி மனசுல செழிச்சு வளர்ந்துகிட்டே இருந்தது. ராஜம் மீனா சொல்றதையெல்லாம் கேட்டுக்கிட்டே தலைவாரி முடிச்சா. மல்லிகை பூச்சரத்தை அவள் தலை நிறைய சூட்டி விட்டு கொஞ்சம் தன் கூந்தலையும் சூட்டிக்கிட்டா. இதையெல்லாம் கவனிக்காம மீனா பேசிக்கிட்டே இருந்தா. புருஷனை கண்டாலே ஒரு வெறுப்பு. உன் கணவனுக்கு எவனும் குறைஞ்சவன் இல்லை. ஊர்ல திரியிற பையன்கள் யார பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கு. இந்த கெட்டு போன உலகத்துல
ஒரு நல்லவனை தேடி அவன்கிட்ட வாழ்க்கையை எப்படி ஒப்படைக்கிறது? அந்த விஷயத்துல பரிசோதனையா செய்ய முடியும்? ஒரு பெண்ணோட உடம்ப பார்த்து இயங்குற ஆணோட முகத்தை தான் நான் நிறைய பார்க்க முடியுது. பெண்ணுக்கும் மனசு ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறவன் யாரு? அத நினைக்கிறப்போ ரொம்ப பயமா இருக்கு. ஆனா இப்படியே தனியா கல்யாணம் இல்லாம வாழ்வை கழிச்சிட முடியுமா? முடியும்னாலும் அந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இல்லையேன்னு அடிக்கடி தோணுது. எனக்காக மட்டும் நான் வாழ்றது என்னையே நான் அழிச்சுக்கிற மாதிரி தான். தன்னோட மனச, ஆசைகளை, உடலை, வாழ்க்கைய எனக்கே அர்ப்பணிக்கிற ஒருத்தனுக்கு என்னோட மனச, ஆசைகளை, உடலை, வாழ்க்கைய அர்ப்பணிக்க முடிஞ்சா வாழ்க்கை எவ்வளவு பயனுள்ளதா இருக்கும்னு ஏங்க ஆரம்பிச்சேன். அந்த ஒருத்தன் யார்? அவன் நிச்சயம் எங்காவது பிறந்திருப்பான், என்ன தேடிட்டு வருவான் அப்படின்னு ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையும் பிறந்தது. அந்த நம்பிக்கையிலேயே மீனா, இப்படி திரும்பு, பொட்டு வச்சு விடுற அப்படின்னு மீனாவை தன் பக்கம் திருப்பி சாந்து தோய்த்த குச்சியை அவன் முகவாயை கையில் தாங்கி நடு நெத்தியில வட்டமா திலகமிட்ட ராஜம் அவள் கண்களை பார்த்து கேட்டா, நான் ஒண்ணு கேட்பேன், நீ கோவிச்சுக்க மாட்டியே? கேள. நீ பேசுறத பார்த்தா நீ யாரையாவது காதலிச்சிருக்கியோன்னு. மீனா சிரிச்சா. ஆமா, நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். அந்த காதலரோட முகத்தை கூட நான் பார்த்ததில்ல நேர்ல. அப்படின்னா போட்டோல பாத்திருக்கியா? இல்ல. ஏன்னா ஒரு அழகான படத்தை பார்த்து ஒருத்தரை காதலிச்சிட முடியாது. அவர் உருவம் என் மனசுல இருக்கு. நான் அவரை நம்பி என்னை அர்ப்பணிக்கிறேன். அவரும் அப்படியே செய்வார். அப்புறம் நான் அவரை என் மனசுல இருக்கிற அந்த உருவோட ஒப்பிட்டு பார்ப்பேன். அது பொருத்தமாவே இருக்கும். அப்புறம் தான் நான் அவரை காதலிப்பேன். பரிபூர்ணமா 2 பேரும் காதலராவது அப்புறம் தான் முடியும். இதுல நான் தோத்து போனா வாழ்க்கையில தோத்து போனவளாவ. நம் நாட்டில், நம்ம சமூகத்துல ஒரு பெண் தன் வாழ்க்கைக்காக இவ்வளவுதான் செய்ய முடியும். மத்தபடி காதல் கீதல்ன்றதெல்லாம் சுத்த அபத்தம். அதுக்கு நானும் நீயும் லாயக்கில்ல. எனக்கு வயசு 22 ஆகிறது. இப்படியே இருக்கலாமா? நான் கல்யாணம் வேணாம்னு சொன்னதுக்கு காரணம் ஒரு நல்ல வாழ்க்கையின் மேல உள்ள விருப்பம் தானே ஒழிய சன்னியாசினி வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக இல்லை. பரிபூர்ண நம்பிக்கையோட இதுக்கு சம்மதிச்சிடுவோம். நல்ல மனம் கொண்ட பெண் மட்டும் தானா உலகத்தில் இருக்க முடியும்? என்னை போல ஒரு ஆண்மகன் இருக்க முடியாதா? அவன் இருக்காங்கிறதுக்காகத்தான் என்ன ஆதாரம்? இப்படி மன உளைச்சல இருந்த சமயத்துலதான் எவ்வளவோ நாளைக்கு அப்புறம் அப்பா என்கிட்ட வந்து இந்த வரனை பத்தி பேசினாரு. ஒத்துக்கிட்டேன். வாழ்க்கையே ஒரு ட்ரையல் தான், பாப்போம். நான் கடவுளைத்தான் நம்பி இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் ராஜம் மீனாவை மார்போட சேர்த்துக்கிட்டா. நீ சந்தேகப்படவே வேணாம். நிச்சயமா உன் குணத்துக்கு அவர் அப்படித்தான் இருப்பார் அப்படின்னு சொன்னா. எப்படி அப்படின்னா மீனா, நீ சொன்னியே தன்னோட மனச, ஆசைகளை, உடலை, வாழ்க்கைய உனக்கே அர்ப்பணிக்கணும்னு. அப்படிப்பட்ட ஒருத்தராதான் அவர் இருப்பார். அந்த வார்த்தைகளை இன்னொரு குரல் சொல்லி கேட்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருந்தது மீனாவுக்கு. அப்போ மணி 5 அடிச்சது. மணி 5 ஆச்சு, புடவை மாத்திட்டு புறப்படு, கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னா ராஜம். பீரோவுல இருந்து பட்டு புடவை எடுத்து உடுத்திக்கிட்டே கேட்டா மீனா. நான் ரொம்ப பிரசங்கம் பண்ணிட்டேன் இல்ல? என்ன பண்றது, மனசுல உள்ளதையெல்லாம் கொட்டி தீத்தா ஒரு சுகம் இருக்கு. நீ தான் ஒன்னும் பேசல. ஏன், உனக்கு ஏதாவது வருத்தமாவது? நீ பேசுறத ஒரு நாள் கேட்டா 9 நாளைக்கு அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கதான் முடியும். என்னத்த பேச முடியுது? எங்கேதான் கத்துக்கிட்டியோ? புஸ்தகம் படிச்சு நீ கெட்டு போயிட்ட. முதல்ல உன் வீட்டுக்காரர்கிட்ட உன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனப்புறம் எதையும் படிக்க கூடாதுன்னு தடை உத்தரவு போட சொல்லணும் அப்படின்னு சிரிச்சா ராஜம். சார், டெலிகிராம் அப்படின்னு குரல் கேட்டு ராஜம் மாடிப்படி பக்கத்துல வந்தா. மேலாடையை சரி செஞ்சுக்கிட்டே மீனா ராஜத்தோட பின்னால வந்து நிக்கிறா. கீழே டேபிள் பக்கத்துல உட்கார்ந்து கல்யாணத்துக்கு வேண்டிய சாமான் லிஸ்ட் தயாரிச்சுட்டு இருந்த மீனாவோட அப்பா தந்திக்கு அவரை பிரிச்சுட்டு இருந்தாரு. சமையல் உள்ள இருந்து ஓடி வந்த அம்மா பதற்றத்தை அடக்கிக்கிட்டு அவரையே பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. தந்தியை பிரிச்சு படிச்ச சில அமைதியான வினாடிகளுக்கு பின்னால அவர் கையில் இருந்த தந்தி காகிதம் நழுவி விழுது. கல்யாண சாமான்களுக்காக தயாரிச்சுட்டு இருந்த லிஸ்டும் காத்துல பறந்து கீழே விழுந்தது. சூரிய நாராயணன் திடீரென்று ஏற்பட்ட மாரடைப்பால் இறந்து விட்டான் அப்படின்ற தந்தி செய்திக்கு பின்னால அந்த வீடே கலை இல்லாம போயிருச்சு. மீனாவோட முகத்தை பார்க்க கூட தைரியம் இல்லாத ராஜம் மாடி ரூம்ல ஒரு மூலையில உட்கார்ந்து முகத்தை மூடிக்கிட்டு விம்மி விம்மி அழுதுட்டு இருந்தா. கீழே அவளோட அப்பா மேஜை மேல சாஞ்சி தலையில கை வச்சுக்கிட்டு உட்கார்ந்தபடி இருந்தாரு. அம்மா சமையலறை விட்டு வெளியே வரவே இல்லை. மீனா மாடி வராந்தாவன் தூணில் சாஞ்சு பின்புறமா தூணை கட்டி கைகளை சேர்த்தவாறு
வானை பார்த்து முகம் நிமிர்த்தி கண்களை மூடிக்கிட்டு நின்னுட்டு இருந்தா. முகத்துல ஒளி வீசிக்கிட்டு இருந்த அந்த புன்னகைய காணோம். அவள் அழல, ஆனாலும் மூடிய இமைகளில் இரு பக்கத்துல இருந்தும் தாரை தாரையா கண்ணீர் வழிஞ்சது. அவளோட விழிகள் அந்த உருவத்தை தன் மனசுல இருப்பதா சொன்னாலே, அந்த உருவத்தை ஒரு மாசத்துக்கு முன்னால ஒரு நாள் தன் கனவுல தோன்றி உடலோடும் உயிரோடும் உறவாடி என்னுடைய மனச, என்னுடைய ஆசைகளை, என்னுடைய உடலை, என்னுடைய வாழ்க்கையையே உனக்கு அர்ப்பணிக்க காத்திருக்கிறேன் அப்படின்னு உறுதி சொன்ன அந்த திரு உருவத்தை 1 மாத காலமா கண்களை மூடி தூங்குறது போல கற்பனை சுகத்துல தான் கண்டு கொண்டிருந்த அந்த உருவத்தை நினைச்சு மயங்கி நின்னா. திடீர்னு விழிச்சா. நான் இப்படியே நின்னுட்டு இருந்தா நான் ஏதாவது செய்யணுமே, ஆனா என்ன செய்யறது, என்ன செய்யணும்? அவளுக்கு ஒண்ணுமே புரியல. பட்டுப்புடைய சரசரக்க வராந்தாவுல ஒரு கோடியிலிருந்து மறுகோடி வரைக்கும் 2-3 முறை நடக்கிறா. ஜன்னல் பக்கத்துல போய் ஜன்னல் கம்பிகளை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு தூரத்தே வானத்துல தெரியிற கோயிலின் சிகர கும்பத்தை வெறிச்சு பாக்குறா. ஜன்னல் பக்கத்துல கிடந்த அந்த கல்யாண பத்திரிகை இன்னும் 4 நாட்களுக்கு பின்னால அவளுக்கும் அவனுக்கும் நடக்க போற கல்யாணத்துக்கு உறவினர்கள்லாம் வரணும் அப்படின்னு அனுப்பப்பட்டிருக்கும். அந்த விவாக சுபமுகூர்த்த பத்திரிக்கை அவள் கண்களை பட்டது. அதை பிரிச்சு பாக்குறா. எனது கனிஷ்ட குமார்த்தி சௌபாகியவதி மீனாட்சிய சிரஞ்சீவி சூரிய நாராயணன் பிஎஸ்சிக்கு கன்னிகாதனம் செய்து கொடுக்க பெரியோர்களின் ஆசீர்வாதத்துடன் நிச்சயித்தபடி இருக்கிறேன். இருந்தும் திடீர்னு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலே அந்த வேலைதான் அவன் போயிட்டான் அப்படின்னு அழுதுகிட்டே சலிச்சுக்கிட்டா அம்மா. அப்பா சொன்ன பதிலும் மாடிக்கு கேக்குது. அவளை ஏன் துக்குறீங்கிற? அவளை அதிர்ஷ்டக்காரின்னு சொல்லு. கழுத்துல தாலி ஏறி 4ஆம் நாள் மண்டையை போடாம இப்பவே நடந்ததே, அது அவ அதிர்ஷ்டம். மனுஷங்களுக்கு தான் எவ்வளவு சுயநலம். அப்பாவும் அம்மாவும் இப்படி ஏதாவது பேசி திருப்தி பட்டுக்கலாம். ராஜம் ஏதாவது ஒரு மூலையில கிடந்து எனக்காகவும் தன் குறைகளுக்காகவும் சேர்ந்து ஒரு முறை அழுதுட்டு ஓயலாம். ஆனா நான் ஏதாவது செய்யணுமே. என்ன செய்யறது, என்ன செய்யணும்? அவள் கைகளை நெரிச்சுக்கிறா. என்ன செய்யறதுன்னு தெரியாம மீண்டும் தூண் பக்கத்துல வந்து கண்களை மூடிக்கிறா. ரொம்ப நேரத்துக்கு பின்னால அவள் விழித்து பார்த்த போது இருட்டி போயிருந்தது. அவள் மாடிப்படிகள்ல சாவதானமா பட்டு சேலையின் சரிகை சரசரக்க மல்லிகை மனம் சூழ்ந்து வர இறங்கி வந்தா. அவ வர்றது தெரிஞ்சும் அவள் தகப்பனார் மௌனமா அவளை நிமிர்ந்து பார்க்க முடியாம உட்கார்ந்திருந்தாரு. அவள் அவர் எதிரே வந்து நிக்கிறா. அவள் தன்னை கடந்து போகட்டும் அப்படின்னுட்டு அவர் அவளோட நிழலையே குனிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நிழல் அசையாம நின்றுட்டு இருந்தது. அப்பா, அவர் எதிர்பார்த்தபடி விக்கலோ விம்மலோ இல்லாத துயரம் அடைத்து தழுத்தழுக்காத மெல்லிய இனிய குரலில் அழைக்கிறார். அவர் அவளை நிமிர்ந்து பார்த்த போது நிழலே இல்லாத ஒளி உருவாய் அவனை நின்றுட்டு இருந்தா. புறப்படுங்க அப்பா, போகணும். எங்கே அப்படின்னு தயங்கினாரு அவரு. மெட்ராஸ்க்கு தந்தி வந்திருக்கே, போயிட்டு வந்துருவோம். பேச்சு குரல் கேட்டு வந்த அம்மா இடைமறிச்சாங்க. என்னடி உளர்ற? நமக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் ஏற்படுறதுக்கு முன்னாடியே தான் போயிட்டானே. சம்பந்தம் ஏற்பட்டா தானா? சம்பந்தம் ஏற்படுத்திக்க இருந்தவங்க திடீர்னு போயிட்டாங்களே அப்படின்ற சாதாரண உணர்ச்சி கூட இல்லாமலா இருக்கணும்? சாவுக்கும் சம்பந்தத்துக்கும் என்ன சம்பந்தம்? தந்தி அனுப்பியிருக்காங்களே, போக வேண்டாம்? அதுக்கு அப்பா போவார், உனக்கு என்ன அப்படின்னு சொன்ன தாயோட முகத்தை வெறிச்சு பார்த்தா மீனா. அவள் பார்வையை தாங்க முடியாம அம்மா தலை குனிஞ்சிட்டாங்க. எனக்கு போகணும், நீங்க அழைச்சிட்டு போறீங்களா இல்ல நானே? அப்பா, அவளை அழைச்சிக்கிட்டு போங்க, அவ மனசு எனக்கு தெரியும், அவளை அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே மாடிப்படிகள்ல இறங்கி வந்தா ராஜம். அம்மா முகத்தை திருப்பிக்கிட்டு சமையல் உள்ளுக்கு போனா. அப்பா பட்டணத்துக்கு வண்டிக்கு எவ்வளவு நேரம் இருக்கு அப்படின்னு கடிகாரத்தை பார்த்தார். மாப்பிள்ளை வீட்டு வாசலில் ஒரு குதிரை வண்டி வந்து நின்னது. இரவெல்லாம் பிரயாணம் செய்த களைப்பினாலும் இந்த கல்யாணம் தட்டி போன மன உளைச்சலாலும் வாடி வதங்கி போய் வண்டியிலிருந்து இறங்கினாரு மீனாவோட அப்பா. காலை நேர வெயிலின் கிரணங்கள் பட்டு கருப்பு நிற பட்டு புடவையின் சரிகையிட்ட கரைப்பகுதி ஜொலிக்க புது பொலிவு குன்றாம முதல் நாள் மாலை ராஜம் சுட்டிய மல்லிகை சரம் கொஞ்சம் கூட வாடாம கல்யாண வீட்டிற்கு வந்து இறங்குவது போல இறங்கி வந்தா மீனா. அப்பா வண்டிக்காரனுக்கு சில்லறை கொடுக்க போனாரு. வண்டி இருக்கட்டும் அப்படின்னா மீனா. அவள் என்ன சொல்றா, எதுக்கு சொல்றா அப்படின்னு அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அவ சொல்றதை ஏன் அவர் மறுக்க போறாரு? வண்டியை இருக்க சொல்லிட்டு மக கூட வீட்டுக்குள்ள நுழைஞ்சாரு. வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருந்த ஜன கும்பல் விலகி வழிவிட்டது. திண்ணையில உட்கார்ந்திருந்த பரமேஸ்வரன் இவங்களை பார்த்ததும் முகத்தில் துண்டை போட்டுக்கிட்டு, அப்பா சூர்யா
அப்படின்னு பெரும் குரல் பாய்ச்சி அழுதாரு. மீனாவோட அப்பா ஓடி அவரை அணைச்சுக்கிட்டாரு. மீனா சிலைய போல அசைந்து வந்தா. மீனா உள்ளே நுழைஞ்சதும் பெண்கள் எல்லாம் ஓலத்துடன் பாசமிக்கவர்கள், செத்தவனோடு ரத்த பந்தம் உள்ளவர்கள் விழுந்து புரண்டாங்க. முகத்தை மூடிக்கிட்டாங்க. கொஞ்சம் பேரு மீனாவை இழுத்து கட்டிக்கிட்டு அழ வந்தாங்க. தள்ளி போங்க, என்னை தொடாதீங்க, நான் யாரையும் கட்டிக்கிட்டு அழறதுக்கு வரல அப்படின்னு அமைதியா ஆனா கனமான குரல்ல சொன்னா மீனா. வயசு 30 இருக்கும் போல இருக்கே, இவ ஜாதக பலன்தான் போயிட்டான் அப்படின்னு வக்கரமான குரல்ல ஒருத்தி ரகசியம் பேசினா. 30 இருக்கும், ஆனா பார்த்தா தெரியல அப்படின்னு ஆகாத வயசுக்கு ஏத்த மாதிரி அவ இல்லைன்னு ஒருத்தி குறைப்பட்டுக்கிட்டா. இது எல்லாத்தையும் மீனாவோட காதுகள் கேட்டுக்கிட்டு தான் இருந்தது. அவ கண்கள்ல கண்ணீர் தாரை பெருகி வழிய எதிரே தெரியும் ஒரு உருவத்தை தன் மனசில் இருக்கும் உருவத்தோட ஒப்பிட்டு பார்த்தா. அவன் ஒரு குழந்தை போல, வாலிபத்தின் கரைகள் படாத முகத்தோட, ஆணின் வஞ்சகமற்ற புன்னகையோட, என்னையே உனக்கு அர்ப்பணிக்க காத்திருந்து அர்ப்பணித்து விட்டேன் என்பது போல அமைதியில் ஆழ்ந்து துயல பொன்னிற சிலை ஒன்று புழுதியில் கிடப்பது போல படுத்திருந்தான். மீனா கண்ணீரை துடைச்சுக்கிறா. அவளோட கண்கள் மின்னுது. முகத்துல அந்த மோகன புன்னகை மறைந்து ஒளி வீசுது. நிச்சயம் தான் செய்ய வேண்டியது என்ன அப்படின்ற முடிவுக்கு அவ வந்துட்டா. நீட்டி படுத்திருக்கிற அவனோட பாதங்களுக்கு நேரே வந்து நின்னு அவனை ஒரு முறை விழிகள் விரிய பார்த்தா. பிறகு மெல்ல குனிந்து அவன் பாதங்கள்ல நமஸ்கரிச்சா. அவள் தலையிலிருந்து மல்லிகை பூக்கள் சிதறுது. நமஸ்கரித்து தலை நிமிரும் போது அவள் கண்கள் மூடி இருந்தது. தலை நிமிர்ந்ததும் கூந்தலில் இருந்த மல்லிகை சரத்தை வெடுக்கனை எடுத்து அவன் பாதத்துல போட்டு தலை நிமிர்ந்து எங்கோ கூரை முகத்தை பார்த்தவாறு மண்டிட்டு உட்கார்ந்திருந்த மீனா தன் உள்ளங்கையால நெத்தியில் இருந்த திலகத்தை அழுத்த துடைக்கிறார். எல்லாரும் அதிர்ந்து போய் பார்த்தாங்க. வீட்டுல இருந்த எல்லாருமே ஒண்ணுமே புரியாம இழவு வீட்டுல அழவும் மறந்திருந்தாங்க. மீனா வெடுக்கனை எழுந்து திரும்பி வாசல்ல நின்ன வண்டியை நோக்கி நடக்கிறா. அப்பா ஓடி வந்து அவளை தாங்கி பிடிச்சு வண்டிக்கு அழைச்சிட்டு போனாரு. என்ன மீனா இப்படி பண்ணின அப்படின்னு அழுகையோடய கேக்குறாரு. அவள் பதில் ஒன்னும் சொல்லல. வண்டியில வந்து உட்கார்ந்த பின்னால வண்டி போயிட்டு இருக்கும் போது எங்கோ விரித்த விழிகளோட முகத்துல அந்த புன்னகை மறைந்து ஒளி வீச, அப்பா, அவருக்கு அவருடைய விதவையா ஆகிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அவன் உன் கழுத்துல தாலி கட்டினானா என்ன? அவனுக்காக நீ ஏன் பூவையும் பொட்டையும் இழக்கணும் அப்படின்னு அங்கலாய்த்தாரு அப்பா. மீனா லேசா சிரிச்சா. பிறகு தன் உள்ளங்கையில் படிந்திருந்த சிவப்பு சாந்த பார்த்துட்டே சொன்னா, அவர் என் கழுத்துல தாலி கட்டியிருந்தா அவரோட நான் உடன்கட்டை ஏறி இருப்பேன் மீனா அப்படின்னு அப்பா அவர் கையை இறுக பிடிச்சுக்கிறாரு. வண்டிக்காரன் வானத்தை பார்த்தவாறு கும்பிட்டான். சாமி, இவங்கள மாதிரி பொம்பளைங்க இருக்கிறதுனாலதான் சாமி பூமியில மழை பெய்யுது. மீனாவுக்கு 20 வயசு அதிகமாகி விட்டது போல தோன்றியது அவள் அப்பாவுக்கு. வண்டி ஓடிக்கொண்டே இருந்தது. வாழ்க்கைதான் தேங்கிவிட்டது. இந்த கதை ஒரு மாதிரி நெகிழ்ச்சியா இருந்தது. இந்த கதையை பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல கதையோட அடுத்த வீக்கெண்ட் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது VDL Vlogs VDL. நன்றி, வணக்கம்.